நம்ம எல்லாருக்குமே ஆப்பிள் கம்பெனிய தெரியும். அது எவ்வளவு பெரிய கம்பெனி அப்படின்றதும் தெரியும். அந்த கம்பெனியோட சிஇஓ டிம் குக் அதிகாலையில 3:45க்குலாம் எந்திரிச்சு அவரோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒருத்தவர், அதுவும் அவரோட கெரியர்ல சக்சஸ் பீக்ல இருக்க ஒருத்தவர், எதுக்கு அவ்வளவு சீக்கிரமா அவரு எந்திரிக்கணும்? ஏன்னா அவருக்கு அதிகாலையில எந்திரிக்கிறதோட அருமை தெரியும். ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. சோ அவர்னால எதுல வேணாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுதான் குவைட் ஹவர்ஸோட பவர். ஆனா அதுக்குன்னு இவர மாதிரி நம்ம 3:45 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லல. 5 மணிக்கு எந்திரிச்சா கூட நம்மளால நம்ம லைஃப்ல பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் அப்படின்றதையும், அந்த குவைட்டான காமான டைம் நம்ம கோல்ஸை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி ஒரு ஆத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புக் தான் The 5 AM Club. இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேரு ராபின் சர்மா. இந்த புக்ல 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது அறிவியல் ரீதியா சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால இருக்கிற பலன்கள். ஏர்லி மார்னிங் தான் நம்மளுடைய பிரெயின் அதிக ப்ரொடக்டிவா இருக்கிறதா ஆத்தர் சொல்றாரு. இதுக்கு காரணம் அந்த டைம்ல தான் டோபமைன், செரோட்டோனின் இந்த ரெண்டோட லெவலும் அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. இந்த டோபமைன்ற ஹார்மோன் தான் ஹாப்பினஸ் கொடுக்கிறது. செரோட்டோனின்ற ஹார்மோன் தான் அதிக போக்கஸ் கொடுக்கிறது. இதனாலதான் உலகின் தலை சிறந்த லீடர்ஸ் எல்லாருமே 5 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. அது அவங்க சீக்கிரமா வேலைகளை தொடங்கணும்ன்றதுக்காக கிடையாது. அவங்களுக்கு இந்த டோபமைன் அண்ட் செரோட்டோனின் அப்படின்ற சீக்ரெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக அவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க. ரெண்டாவதா இந்த புக்ல சொல்லி இருக்கிறது 20-20-20 ஃபார்முலா. 20-20 மேட்ச் என்னன்றது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அது என்ன 20-20-20 ஃபார்முலா அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க டேவை ஆரம்பிக்கிற அந்த முதல் 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க கண் விழிச்ச உடனே இருக்கிற அந்த முதல் 1 மணி நேரத்தை 3 பாகமா பிரிக்க சொல்றாரு ஆத்தர் ராபின் சர்மா. முதல் 20 நிமிஷத்தை உங்களோட மூவ்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கணும்னு சொல்றாரு. அவரு எதை மீன் பண்றாரு அப்படின்னா, ஒரு வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல ரன்னிங் போறதா இருக்கலாம், இல்ல யோகா பண்றதா இருக்கலாம், இல்ல டான்ஸ் கூட ஆடலாம் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். யோசிச்சு பாருங்க, ஒரு 20 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் அப்புறமா நம்ம எவ்வளவு எனர்ஜியா, ரொம்ப புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவோம். இத நம்ம டேவோட முதல் 1 மணி நேரத்துல முதல் 20 நிமிஷமா நம்ம பண்றதால அந்த நாள் முழுக்கவே நமக்கு எனர்ஜியா இருக்கும் அண்ட் புத்துணர்ச்சியா இருக்கும். ரெண்டாவது 20 நிமிஷத்தை ரிஃப்ளெக்ஷனுக்காக பயன்படுத்த சொல்றாரு. ரிஃப்ளெக்ஷன்னா தமிழ்ல பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெடிடேஷன், விஷுவலைசேஷன் இது எல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள அடங்கும். இந்த இடத்துலதான் நீங்க உங்க தாட்ஸோட கனெக்ட் ஆகி அன்னைக்கான டேவை ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணணும். நீங்க பிளான் பண்ணும்போது நீங்க உங்க கோலை நோக்கி கரெக்டா தான் போறீங்களா அப்படின்ற ஒரு சுய பிரதிபலிப்பை நீங்க இங்க பண்ணணும். இந்த விஷுவலைசேஷனை ஆத்தர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, உங்க கோல்ஸை நீங்க அடைஞ்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். இந்த விஷுவலைசேஷன் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கை சம்மரியா போட்டிருக்கோம். நீங்க அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், போய் படிச்சு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா கடைசி 20 நிமிஷத்தை நீங்க உங்க growthக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 20 நிமிஷத்துல நீங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும். அது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க தெரியாத விஷயத்தை கத்துக்கணும். அந்த டைம்ல நீங்க புக் படிக்கலாம், இல்ல பாட்காஸ்ட் கேட்கலாம், இல்ல எதெல்லாம் உங்களை க்ரோ பண்ணுமோ அந்த விஷயத்துக்காக நீங்க அந்த 20 நிமிஷத்தை யூஸ் பண்ணலாம். இது பார்க்க வெறும் 20 நிமிஷம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இது உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸையே உருவாக்கிடும். உதாரணத்துக்கு, உங்களால ஒரு வருஷத்துல ஒரு புக்கை கூட படிக்க முடியலன்னு வச்சுக்கலாம். டெய்லி வெறும் 20 நிமிஷம் புக் படிக்கிறது மூலமாவே ஒரு வருஷத்துல 12 புக்ஸ் நீங்க படிச்சு முடிச்சிட முடியும். இப்படிதான் நம்ம டேவோட முதல் 1 மணி நேரத்தை 3 பாகமா பிரிச்சு செலவு பண்ணணும்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததான் அவரு சொல்றது என்னன்னா, த மேஜிக் ஆஃப் மாஸ்டரிங் மார்னிங். இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது வெறும் சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்ற ஹேபிட்டா இல்லாம, பேட்டில் ஃபீல்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மள ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிற ஒரு ப்ராசஸா இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறத பாத்துக்கணும்னு சொல்றாரு ஆத்தர். இங்க ஆத்தர் ஜே.கே. ரவுலின ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. இவங்க தான் உலகத்துல மிக ஃபேமஸான ஹாரி பாட்டர் புக்ஸ் எழுதினவங்க. அவங்க இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்பவே வறுமையில இருந்தாங்க. அப்பதான் அவங்க இந்த 5 AM ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அது அவங்க ஹேபிட்டா மாறி அவங்களோட போக்கஸும் ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்பவே அதிகமாகி இன்னைக்கு அவங்க
எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஆத்தர் ஒரு 4 இன்டீரியர் எம்பையர்ஸ் பத்தி பேசுறாரு. அதாவது நமக்குள்ள இருக்க ஒரு 4 ராஜ்யங்கள். முதல்ல நம்ம பார்க்க போறது மைண்ட் செட். நீங்க திங்க் பண்ற விதத்தை இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க எப்படி ஒரு ப்ராப்ளம அப்ரோச் பண்றீங்க, சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றீங்க, எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ பயன்படுத்திக்கிறீங்க, இதத்தான் மைண்ட் செட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுல இடையில ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் நான் லாகிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக் மைண்ட் செட் உள்ளவங்க. இதே அந்த டைம்ல இல்ல இது எனக்கு ஒரு தற்காலிக ஒரு தடை தான், இந்த தோல்வியில நான் கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு நான் திரும்பவும் மேல வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ளவங்க. அதனால நம்ம காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வரும்னு சொல்றாரு ஆத்தர். ரெண்டாவது அவர் சொல்றது ஹார்ட் செட், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா உங்க எமோஷன்ஸை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறது. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹெல்த் செட். உங்க ஹெல்த் சரியில்லைன்னா உங்க மனசுமே சரியா இருக்காது. ஆரோக்கியமான ஒரு மைண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க ஹெல்த்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ப்ராப்பரா வச்சுக்க நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த முதல் 1 மணி நேரத்துல அந்த முதல் 20 நிமிஷத்துல நம்ம மூவ்மெண்ட்ஸுக்காக கொடுத்திருந்தோம். ஒரு நாளைக்கு நீங்க வெறும் 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணாலே நல்ல சேஞ்சஸ் நீங்க பார்க்க முடியும் உங்க ஹெல்த்ல. நாலாவது ஆத்தர் சொல்றது சோல் செட். சோல் செட்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க உங்களை உணர்றது, உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத யோசிக்கிறது, உங்களால இந்த உலகத்துல என்ன ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறது, உங்க வாழ்க்கைக்கு நீங்க எப்படி ஒரு மீனிங்க கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நீங்க திங்க் பண்றது. தினமும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து மெடிடேட் பண்ணி உங்களோட கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ், உங்களோட லைஃப்ல என்ன மீனிங்க கொடுக்குது அப்படின்றத யோசிங்க. இப்படி நீங்க திங்க் பண்ற பிராக்டிஸ்னால உங்க மைண்ட் எல்லாத்தையுமே ஒரு பிக் பிக்சரா பார்க்கும். அதனால அந்த டே ஃபுல்லாவே உங்களுக்கு மன அமைதி இருக்கும். கடைசியா ஆத்தர் ராபின் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலையில 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கிற டைம் தான் விக்டரி டைம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெற்றிக்கான நேரம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்கதான் மேஜிக் நடக்கிறத அவரு நம்புறாரு. ஏன்னா அந்த டைம்ல உலகமே தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க உங்க இலக்குகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமலே நீங்களும் அந்த பயன்கள் எல்லாம் அடையணும் அப்படின்னா அந்த விக்டரி ஹவர் 5ல இருந்து 6 மணிக்குள்ள நீங்க எந்திரிக்க பாருங்க. எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி பார்த்த 20-20-20 ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. இத கன்சிஸ்டன்டா பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க சீக்கிரமாவே கண் முன்னாடி பாப்பீங்க. சோ இதுதான் இந்த 5 AM கிளப் புக்ல சொல்லியிருக்க முக்கியமான விஷயங்கள். சோ இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.